ஒரு முதலமைச்சர் காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற முதலமைச்சர் களவா லாட்ரி வித்துக்க மக்களை சொல்லிக்கன்னா அதுக்கு பேர் முதலமைச்சரா? இதுக்கு பேர் ஜனநாயகமா? இதுக்கு பேர் சட்டமா? இப்போ பார்ட்டி ஃபண்டுன்னா எலக்ட்ரல் பாண்டில் தானே அது சேரும். அது இவர் சட்டமன்றத்தில் அதை கேட்குறாரு. மேடையில் பேச வேண்டிய பேச்சு சட்டமன்றத்தில் பேசுகிறாரு. அது 500 கோடி ரூபாய் தேர்தல் நிதி எலக்ட்ரோ பாண்டில் கொடுக்குறாங்க. மீதி 400 கோடி ரூபாய் எப்படி கொடுக்குறாங்க? கணக்கில் வராத பணம் கொடுக்குறாங்க. அதை தான் அவர் கேட்குறாரு. இப்போ தாவேக்கா பொறுத்த வரைக்கும் நம்ம கிரே சூப்பர் மார்க்கெட் மாதிரி பரபரப்பாக இருக்கு. அப்போ ஆதரவே தேவையில்லை. பெங்களூர் செல்வி ஒரு பவர் சென்டர், கோபாலபுரம் ஒரு பவர் சென்டர், கருணாநிதி ஒரு பவர் சென்டர், ஸ்டாலின் ஒரு பவர் சென்டர். இப்போ விஜய் அதே செட்டப்ல செட் பண்ணி இல்ல இப்போ ஒரே பவர் சென்டர் விஜய் பவர் சென்டர். ஊழல் எல்லாம் ஒழிக்க முடியாது. ஊழல் புறையோடி போய்விட்ட ஒரு விஷயம் தமிழ்நாட்டில். இதை ஒழிக்கணும்னா இராணுவ ஆட்சி வரும். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோட இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழபாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று சட்டமன்றம் காரசாரமாக இருந்தது. முக்கியமாக ஆதவர்ஜுனா உதயநிதி பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். ஃபண்டு, பார்ட்டி ஃபண்ட், அவங்க கிட்டத்தட்ட லாட்ரி மார்ட்டின்னு சொல்லின்னு இருக்கீங்களே, லாட்ரி மார்ட்டின் கிட்ட வாங்கின பணம் 900 கோடி என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. என்ன சார் அது? என்ன ரகசியம் அதுக்குள்ள? அதாவது தமிழ்நாட்டில் லாட்டரி கொண்டு வர வேண்டும் என்பது மார்ட்டின் குடும்பத்துக்கு நீண்ட நாள் ஆசை. அதற்காக திமுகவுக்கு 900 கோடி ரூபாய் கட்சி நிதியாக கொடுக்கப்பட்டது. நீங்கள் ஒரு காசு 2 காசு 900 கோடி. அப்போது சபரீசனோடு ஆதவர்ஜுனா மிக நெருக்கமாக இருந்தார். திமுகவோடு மிக நெருக்கமாக இருந்தார். மருமகன் எப்படியாவது நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிடுவார், மருமகன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிடுவார். இந்த ஆசை தமிழ்நாட்டில் லாட்ரி கொண்டு வர வேண்டும். இதுதான் மார்ட்டின் குடும்பத்துக்கு திமுக கொடுத்த வாக்குறுதி. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குது. நீங்கள் ஜெயலலிதா காலத்தில் தான் லாட்ரி ஒழிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் லாட்ரி ஒழிக்கப்பட்டு நீண்ட காலம் ஆகிப்போச்சு. ஆனால் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஜெயலலிதாவோட ஒரு பேரம் பேசுகிறாங்க. தினசரி 1 கோடி ரூபா கொடுத்துட்றோம். கே.ஏ. சேகர் 1.5 கோடி கொடுக்குறேங்கிறார். அப்போ இது எதுக்கு 1 கோடினா லஞ்சமாக 1 கோடி, லஞ்சமாக 1 கோடி. அப்போது 365 நாளுக்கும் 365 கோடி. கே.ஏ. சேகர் 450 கோடி தரங்கிறார் வருஷம். அப்போ அந்த அம்மா யோசிக்குது, நமக்கே 1 கோடி லஞ்சம் தர்றாங்கன்னா இவர்களுக்கு எத்தனை கோடி கிடைக்கும், அரசுக்கு எவ்வளோ வரி கட்டுவாங்க. அப்போ இதில் ஏழைகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள். இவர்கள் சுரண்டுகிற பணம் பூரா அடித்தட்டு மக்களுடைய உழைப்பு. அவன் லட்சாதிபதி ஆகலாம், கோடீஸ்வரன் ஆகலான்னு நீங்கள் கட்டட வேலை செய்கிறவன் ஒரு 300 ரூபா 400 ரூபா கிடைக்குதுன்னா அது வீட்டுக்கு கொண்டு போகாமல் எங்கே சுரண்டிடுவான்? லாட்ரி வாங்கிடுவான். இதற்காக ஜெயலலிதா ஒட்டுமொத்தமாக லாட்ரியை ஒழிச்சாங்க. இதுதான் காரணம். ஜெயலலிதாவை ஒழிக்கப்பட்ட அந்த லாட்ரி மீண்டும் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்படுவதற்கு கொடுத்த பணம் தான் பார்ட்டி ஃபண்டு 900 கோடி. அதன் பிறகு ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் லாட்ரியை ஒரு முதலமைச்சர் எவ்வளவு கேவலமான நாடுன்னு பார்த்துங்க. போலீஸு உங்களை பிடிக்காது. நான் ஒரு சட்டை கூப்பிட்டு டிஜிபிட்ட சொல்லிடுறேன், நீங்கள் களவாக விற்றுங்க, திருட்டுத்தனமாக விற்றுங்க, மோசடியாக விற்றுங்க. யார் சொல்கிறா? ஸ்டாலின் சொல்கிறாரு. இதுதான் இந்த சுரண்டல் லாட்ரி வந்தது, இதுதான் ரகசியம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நாங்கள் இல்லீகலாக விற்க முடியாது. போலீஸு மாமூல் கேட்குறான். யார்? மாமூல் லோக்கல் போலீஸு மாமூல் கேட்குறான். அதே எங்களுக்கு பல கோடி ரூபாய் வந்துடும். ஏன்னா எவ்வளோ போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, ஏசி, டிசி, ஜேசி, இப்போ போலீஸ் இன்ஸ்பெக்டரு எல்லாரும் கொடுக்கணும். இதே எங்களுக்கு பல கோடி வந்துடும். அப்படி செய்ய முடியாது. நீங்கள் சட்டபூர்வமாக விற்க சொல்லுங்கள். கள்ளச்சாராயம் விற்கிறதுக்கும் டாஸ்மார்க்கில் விற்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல.
இதுதான் அன்றைக்கு ஸ்டாலினுக்கும் மார்ட்டினுக்கும் நடந்த உரையாடல். இதை மார்ட்டின் மகன் சார்லஸ் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பாண்டிச்சேரியில் இதுதான் சொல்கிறார். இல்லை, இது இப்போ பார்ட்டி ஃபண்டுன்னா எலக்ட்ரல் பாண்டில் தானே அது சேரும். அது இவர் சட்டமன்றத்தில் அதை கேட்குறாரு. மேடையில் பேச வேண்டிய பேச்சு சட்டமன்றத்தில் பேசுகிறாரு. இல்லை, நீங்கள் இது அதான் 500 கோடி ரூபாய் தேர்தல் நிதி எலக்ட்ரோ ஃபண்டில் கொடுக்குறாங்க. மீதி 400 கோடி ரூபாய் எப்படி கொடுக்குறாங்க? கணக்கில் வராத பணம் கொடுக்குறாங்க. அதைத்தான் அவர் கேட்குறாரு. இது தேர்தல் மேடையில் பேச வேண்டிய விஷயமே அல்ல, சட்டமன்றத்தில் பேச வேண்டிய விஷயம்தான். ஒரு முதலமைச்சர், காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற முதலமைச்சர் களவா லாட்ரி வித்துக்க மக்களை சொண்டிக்கன்னா அதுக்கு பேர் முதலமைச்சரா? இதுக்கு பேர் ஜனநாயகமா? இதுக்கு பேர் சட்டமா? இப்போ பிஜேபிக்கும் எலக்ட்ரல் ஃபண்டில் கொடுக்குறாங்க, 1000 கோடி ரூபா கொடுக்குறாங்க. திமுகவுக்கு 500 கோடி 400 கோடி சட்டவிரோதமாக கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரல் பாண்ட் இது மாதிரி கிட்டத்தட்ட பாஜக வந்து 6000 கோடி வாங்கியிருக்கு. காங்கிரஸ் வந்து 1300 என்னமோ வாங்கியிருக்காங்க. அது கீழே தானே இவங்க ஒரு 300 கோடி தானே, 369 கோடி தானே எலக்ட்ரல் பாண்டு கணக்கு இருக்குது திமுக வாங்குறது. ஆமாம், அதுதான் அவர் 900 கோடிங்கிறத சட்டமன்றத்தில் சொல்லும்போது சட்டமன்றம் பதிவாகுது இல்லை, அது அவங்க மறுக்கவே இல்லையே. அப்பாட்ட கேட்டுக்க மாமாட்ட கேட்டுக்க முடிஞ்சு போச்சே. அப்போ உண்மைதானே அது? பணம் வாங்கியது சார். அதாவது லாட்ரி தொழிலை கொண்டு வர்றதுக்கு தான் லாட்ரி முதலாளி பணம் கொடுப்பான். அது எலக்ட்ரோ ஃபாண்டோ எலக்ட்ரல் இல்லாத ஃபாண்டோ, அவன் எதுக்கு பணம் கொடுப்பான்? அவனுடைய தொழிலை விருத்தி பண்ணுறது தான் பணம் கொடுப்பான். இப்போ அதுபோல தான் விஜய்க்கும் ஆதவ் சப்போர்ட் பண்ணின்னு இருக்காரா? லாட்ரி உள்ள வரணும்னு தான் விஜய்க்கும் அந்த ஃபண்டிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரா? யாரு? இல்லை ஆதவ் அர்ஜுனா. இல்லை, ஆதவ் அர்ஜுனா அமைச்சராக இருக்கார், அவர் எப்படி ஃபண்டு கொடுக்க முடியும்? இல்லை, முதல்ல தேர்தல், அதாவது தேர்தல் முன்னாடியே தாவேகாவுக்கு பின்னாடி இருக்குது ஆதவ் அர்ஜுனா தான் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? அது உண்மையா? அதுக்காக தான் உள்ள இருக்காரு அவரு. அந்த கட்சியில் இப்போ அவர் ஒரு அமைச்சர் ஆகிட்டாரு. அப்போ பணம் செலவு பண்ணாமல் தேர்தல் கொடுக்க எப்படி அமைச்சராக முடியும்? இது சாதாரண விஷயம் தானே. இல்லை, தாவேகாவுக்கு அந்த ஃபண்டு வந்தது எப்படின்னு கேட்குறேன். இப்போ இதெல்லாம் இருக்கு, அமைச்சர் ஆகிட்டாரு, அதெல்லாம் இருக்கு. தாவேகாவுக்கு அரசியல் ரீதியாக பணம் எங்கிருந்து வந்தது? அரசியல் கட்சி நடத்த பணம் எங்கே வந்தது? விஜய் போடலை, அப்போ யார் கொடுத்துருக்கா? இல்லை, பணமே இல்லாமல் தான் எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. யார் பணம் கொடுத்தா? தேர்தல் பணம் கொடுத்தாங்களா, செலவு பண்ணாங்களா? 234 வேட்பாளரும் 10,000 ரூபா பணமே கடன் வாங்கி தான் கட்டியிருக்காங்க. இன்னொரு விஷயம் இங்கே பரவலாக பரவி இருக்கிறது வந்து மார்ட்டின் குடும்பம் வந்து இந்த சில மாநிலங்களில் லாட்ரி புழக்கத்தில் இல்லாதனால அவங்களெல்லாம் அந்த தோல்விக்கு முக்கிய பங்காக பேசப்படுது. மார்ட்டின் குடும்பம் தான் பேசப்படுது. கிட்டத்தட்ட அது வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜியை இது இந்த அளவுக்கு தள்ளுறதும் இவங்க தான். அடுத்தது ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டியை கீழே இறக்குறதும் இவங்க தான். அடுத்தது திமுக ஸ்டாலினை இறக்குறதும் இவங்க தான் அப்படின்னு பேசப்படுது இங்கே. இல்லை, அது மனநோயாளிகள் சித்தம் குழம்புணவும் பேசுவான். ஏன்னா கொஞ்ச நாள் ஆதவ் அர்ஜுனா ஆந்திரா ஜெகன்மோகன் இல்லைங்க. அதாவது அப்படி பார்த்தா மார்ட்டின் பிரதமர் ஆயிடுவார், லீமா ரோஸு கர்நாடகா முதலமைச்சர் ஆயிரும், சார்லஸ் பாண்டிச்சேரி முதலமைச்சர் ஆயிடுவார், டெய்சி ஆதவுடைய மனைவி மார்ட்டின் மக வெஸ்ட் பெங்காலில் முதலமைச்சர் ஆயிரும். அப்படியே நடக்கும். அப்படி இல்லை, இவர்கள் லஞ்சம் கொடுக்குறான், ஊழல் பணத்தை கொடுக்குறான். அது அந்த மாநில முதலமைச்சர்களே பல கோடிய தேர்தல் நிதியாக வாங்க முடியும். ஸ்டாலின் பணம் பரட்ட முடியாமல் மார்ட்டின்டையும் லீமா ரோஸ்டையும் பணம் வாங்குறாரு. அப்படிலாம் இல்லை, மக்கள் ஓட்டு போடுறான். ஜெகன்மோகன் ரெட்டி இல்லாத பணமா? அவங்க அப்பா ஒய்எஸ்ஆர் ரெட்டி இல்லாத பணமா? அரசு கஜானாவை அப்படியே எடுத்துக்கிறது தானே முதலமைச்சர் அலுவலகம். அதெல்லாம் ஒரு காரணம் இல்லை. இவர்களை பொறுத்த வரைக்கும் லாட்ரி தொழிலை அந்தந்த மாநிலத்தில் செய்யணும். இல்லை, அதுக்கு தான் இவங்க ஆளுக்கு ஒரு கட்சியில் இருக்காங்களா? ஆமாம், வேறு வேறு அதுதானே தொழில். அது நீங்கள் அவர் சுயேட்சையாக இருக்கார் சார்லஸு, லீமா ரோஸு ஏடிபிகள் இருக்குது, ஆதவு தாவேக்கள் இருக்கார், பாஜகவோட செல்வாக்கள் இருக்கார் மார்ட்டின். இது அவர்களுடைய தொழில் நிமித்தம் ஒருத்தர் ஒரு கட்சியில் இருக்காங்க. பாதுகாப்பு, நீங்கள்
எந்த 200 வழக்கு இருக்குது இந்தியா பூரா. எந்த வழக்கில் எப்போ வேணால் கைது செய்வாங்க. அப்போ அவருக்கு இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு எது? அரசியல் கட்சி. தொழிலை பாதுகாப்பு அரசியல் கட்சி, அரசியல் கட்சியை பாதுகாப்பதற்கு தொழில். ஃபண்டை கொடுத்து காப்பாற்றிக்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ ஆதவோட மைத்துனர் ஆதவ் பற்றி தரக்குறைவாக வெளியே பேசுறாரு. ஆதவுக்கு குடும்ப வாழ்க்கையை தவிர்த்து மற்ற நிறைய பெண்களோட சகவாசம் இருக்கு. காருங்க, அதுவும் விலை உயர்ந்த காருங்கள்லாம் அந்த பெண்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காருன்றலாம் ப்ரெஸ்லேயே பேட்டி கொடுக்குறாரு. இல்லைங்க, அதாவது தொழிலதிபர்கள் கோடிகளை வைத்திருக்கக்கூடிய நபர்கள் பூரா நீங்கள் உயர்ந்த ரக ஒயின் குடிப்பான், உயர்ந்த ரக மது குடிப்பான். அப்போது அடுத்து உயர் தர வகையான உடை உடுத்துவான். நீங்கள் 650 ரூபாய்க்கும் சட்டை இருக்குது, 65 ரூபாய்க்கும் சட்டை இருக்குது. ஒரு உடையை நான் பார்த்தேன். ஆதவ மனைவி டெய்ஸி கட்டியிருந்த ஒரு உடையை பார்த்தேன். 50 லட்சம் ரூபாய் அந்த உடை. எவ்வளவு? 50 லட்சம். 50 லட்சம். அப்போ அவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு அது ஒரு பெரிய பொருட்டே அல்ல. அவர்களுக்கு அது ஒரு பெரிய பொருட்டே அல்ல. 50 லட்சங்கிறது அவங்களுக்கு சாதாரணம். தங்க முலாம் பூசப்பட்ட உடை அது. அந்த உடையை நான் ஒரு சமூக வலைதள வழியாக தான் பார்த்தேன். அப்போது 50 லட்ச ரூபா என்பது அவர்களுக்கு மிக சாதாரணமான ஒரு தொகை. அப்போ இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு பெரிய விமர்சனமாகவே அது பார்க்கப்படாது. அதனால் இதை பற்றி பெண்களுக்கு உடை வாங்கி கொடுத்தாரு, பெண்களுக்கு வீடு வாங்கி கொடுத்தாரு, இந்த செய்தியெல்லாம் ஒரு பெரிய செய்தியே அல்ல. அதனால் இதை பற்றி பேசுவது எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த 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 பாருங்க, இது ஆதவுடைய மனைவி, அந்த அம்மா கட்டியிருக்கிற அந்த உடை எவ்வளவு? 50 லட்சம். இது ஒரு பெரிய விஷயமா? 5 லட்சம் கோடி வச்சிருக்காங்க. எவ்வளவு? 5 லட்சம் கோடி. 5 லட்சம் கோடி வைத்திருப்பவங்களுக்கு 50 லட்சமெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயமே இல்லை. அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு மூத்த IAS அதிகாரி சரத்குமார் கட்சியில் இருந்தார். அப்போ ராதியாவுக்கு பிறந்த நாள். அப்போது பார்த்து ஒரு பட்டு புடவை எடுத்துகிட்டு போய் ராதிகாவுக்கு கொடுத்தார். அடுத்த ஒரு 10 நாள் கழிச்சு அங்கே போகும்போது வேலைக்காரி அந்த புடவை கட்டியிருந்து தான். வேலைக்காரி அப்போது நம்ம எடுத்து கொடுத்த புடவை தான் போட்டிருக்க. அந்த அம்மாவோட நைஸாக பேச்சு கொடுத்தாராம். புடவை நல்லா இருக்குமா, எங்கே வாங்கியிருக்கேன், நல்ல டிசைன். நான் எங்கே வாங்கினேன், அம்மா கொடுத்தாங்க. யார்? ராதிகா அம்மா. அவங்களுக்கு யாரோ கொடுத்தாங்களாம். 50,000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் அவங்க கட்டுவாங்க. யார்? 50,000 மேலே இருக்கு. 50,000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் அவங்க கட்டுவாங்க. இது ஏதோ 25,000, அதனால் எனக்கு கொடுத்துட்டாங்க. ராதிகா வீட்டு வேலைக்காரியே 25,000 ரூபாய்க்கு புடவை கட்டும்போது நீங்கள் மார்ட்டினுடைய மருமகன் பல பெண்களோடு இருக்கார், பல நடிகைகளோடு இருக்காருன்னா இதெல்லாம் ஒரு பெரிய செய்தியா? நீங்கள் கருணாநிதி கதவசரத்தில் தான் நான் ஒரு கதையை சின்ன வயசில் படித்தேன். தெருவில் போகிறவன் குடிச்சிட்டு தள்ளாடி போனால் அவனை என்ன சொல்லுவான்? குடிகார பைய போராண்டாங்குவான். இப்போ நீங்கள் பெரிய பண்ணை வீட்டில் மது போத்தல், கோழி, குருவி, ஊர்வன, பரப்பனை, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு எல்லாம் இருந்தால் அதுக்கு என்ன பேர்? பார்ட்டி. 4 பெரிய மனுஷன் உட்கார்ந்து குடிச்சா அதுக்கு என்ன பேர்? பார்ட்டி. பெரிய இடத்துல பார்ட்டி நடக்குதுயா. இவனுக்கு என்ன பேரு? குடிகார குப்பை. ரெண்டும் ஒரே செயல் தான். ரெண்டும் அவனும் குடிக்கிறான், இவனும் குடிக்கிறான். அவன் குடிக்கிறான் பண்ணையாரு, இங்கே கூலிக்காரன். கூலிக்காரன் ஊறுகாயை இறக்கிட்டு குடிக்கிறான். பண்ணையார் எப்படி குடிக்கிறாரு? பார்ட்டியில் பல ஐட்டங்களோட குடிக்கிறாரு. அப்போ அதே போல தான் மார்ட்டின் மருமகன் 500 கோடி எலக்ட்ரானிக் ஃபண்டில் கொடுத்தாரு, 400 கோடி சும்மா பிளாக்ல கொடுத்தார். இந்த செய்திகள் எல்லாம் இல்லை, அதுதான் இப்போ இது மாதிரிலாம் வருது. தாவேக்காவுக்கு முதலீடு போட்டவர் தான் அங்கே முதலமைச்சர் விஜய் அமைதியாக தான் இருக்காருன்ற ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். இல்லைங்க, அதாவது ஒரு முதலமைச்சர் தோணியில் தான் ஆதவ் இருக்காரு. அதாவது இப்போ ஆதவை பல்ல பிடுங்கி வச்சிருக்காங்க. இப்போ அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அதிகாரம் வந்த பிறகு அங்கே பல ஆதவ் வந்துடுவாங்க. பல ஆதவ். ஆமாம். ஏன்னா
இப்போ கடை நல்ல வியாபாரம் ஆகுனா முதலீடு பண்ணுறதுக்கு நிறைய ஆள் வருவான். கடை ஓட்டிகிட்டு இருந்தால் ஒருத்தர் வரமாட்டான். இப்போ தாவேக்கா பொறுத்த வரைக்கும் நம்ம கிரே சூப்பர் மார்க்கெட் மாதிரி பரபரப்பாக இருக்கு. அப்போ ஆதரவே தேவையில்லை. பல விஷ்ணு ரெட்டிகள், பல பாசிட்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் அபினேஷ் ரெட்டிகள், சிப்ரோஸ் ரெட்டிகள், இப்போ பல பேர் வந்துடுவான். அதனால் ஆதரவுடைய நிலை ஆதரவாக இருக்குமே தவிர பல ஆதரவுகள் வந்து விட்டார்கள். அதனால் அரசியல் கட்சியில் அப்படித்தான். நம்ம தேர்தலுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பார்த்தோம். புசி ஆனந்த் அவர்களுக்கும் ஆதவுக்கும் அங்கே ஒரு சலசலப்பு ஓடிட்டு இருக்கு. யார் விஜய் பக்கம் நெருங்கும் அந்த இடத்துல ஒரு சண்டை போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. அது இன்னும் இங்கே நடந்துட்டு இருக்கா? ஏன்னா புசி ஆனந்தும் சரி அமைச்சர் ஆகிட்டார், இவரும் அமைச்சர். இப்போ விஜய் பக்கத்தில் யார் இருக்கா? ஒரு அதிகாரத்தில் யார் இருக்கா? ரெண்டு பேருமே இல்லை. அவருக்கு பக்கத்தில் ஜான் ஆரோக்கியசாமி பொலிட்டிக்கலாக பார்க்குறாரு. ஃபைனான்ஸ் பூரா விஷ்ணு ரெட்டி பார்க்குறாரு. அவரோட பாசியம் உரிமையாளர் அபினேஷ் ரெட்டி இருக்கார். இதுதான் அரசியல். ஆனால் இவங்க அதிகாரத்தில் யாருமே இல்லை இல்லையா? இல்லைங்க. அதாவது அதிகாரம் அத்தனையும் முதலமைச்சர் அலுவலகத்தில் கூஞ்சி கிடக்கு. முதலமைச்சர் அலுவலகம் என்பது ஒரு அதிகார மையம். இந்த அதிகார மையம் அத்தனையும் கட்டுப்படுத்துகிற அதிகார மையம். அதனால இந்த இப்போ திமுக அதிகாரத்துக்கு வந்தால் 5 பவர் சென்டர் உருவாயிடும். ராஜாத்தி அம்மா வீடு ஒரு பவர் சென்டர், மதுரை அழகிரி ஒரு பவர் சென்டர், பெங்களூரு செல்வி ஒரு பவர் சென்டர், கோபாலபுரம் ஒரு பவர் சென்டர், கருணாநிதி ஒரு பவர் சென்டர், ஸ்டாலின் ஒரு பவர் சென்டர். இப்போ விஜய் அதே செட்டப்பில் செட் பண்ணி இல்லை இப்போ ஒரே பவர் சென்டர் விஜய் பவர் சென்டர். விஜயுடைய ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி, ஃபைனான்ஸ் பூரா விஷ்ணு ரெட்டி. இவர்கள் 2 பேர் இருந்து 2 பேருக்கு மேலே கட்டளை மையம் யாரு? விஜய். இல்லை புசி ஆனந்த் ரொம்ப நெருக்கத்தில் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் 3% கமிஷன் வாங்குறாரு புசி ஆனந்த்ன்ற ஒரு செய்திகளெல்லாம் பேசுகிறோம் இல்லையா? அது எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, எல்லாருமே 3% இல்லாமல் இந்த அரசாங்கமே இயங்காது. அரசாங்கமே மிஸ்டர் 3% தான். ஊழல் இல்லாத ஆட்சி நடத்தும்னு சொல்கிறாங்களே சார்? இல்லை, அதாவது கருணாநிதி என்ன ஊழல் ஆட்சின்னு சொல்லுவார்? சசிகலா போய் கேளுங்க, ஊழலே இல்லாத ஆட்சி, ஆத்தா மங்காத்தா ஆட்சி, மாரியம்மா ஆட்சி, அப்படித்தானே சொன்னாங்க. இல்லை ஸ்டாலினை போய் கேளுங்க, ஊழல் ஆட்சின்னு சொல்லுவார். பெரியார் ஆட்சி, அண்ணா ஆட்சி, 2 பேரும் காட்சி. அதனால் ஊழலெல்லாம் ஒழிக்க முடியாது. ஊழல் புறையோடி போய்விட்ட ஒரு விஷயம் தமிழ்நாட்டில். இதை ஒழிக்கணும்னா இராணுவ ஆட்சி வரும். இதெல்லாம் சாத்தியம் இருக்கா? இல்லை. அப்போ இந்த அதிகாரிகளை நீங்கள் மக்கள் கட்டுற வரி பணம் பாதிய அரசியல்வாதியும் அதிகாரியும் செடி எடுத்துகிட்டு போயிடும். மீதி அரசாங்கம் சம்பளமாக போயிடுது. மக்கள் அதுக்கு தான் உழைச்சிட்டே இருக்கான். 7-8 கோடி பேர் உழைச்சிட்டே இருக்கான். இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது. பணம் படைத்தது தான் நாட்டில் வல்லான் வகுத்ததே வாய்க்கால். நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு புகாருக்கு போங்க, ஒரு பென்ஸ் கார் இருக்கிற மேலே ரோட்டில் வருது, ஏதாவது போலீஸ் போய் தடுத்து நிறுத்துவானா? நீங்கள் பிரேக் பிடிக்காமல் பைக்கில் போங்க, இறுதியா ஓரமா அந்த பக்கம் தள்ளு லெஃப்டில், அந்த விலை உயர்ந்த காரை போய் தள்ள முடியுமா? நிறுத்தவே முடியாது. அதுதான் சட்டம். சல்யூட் பறக்க. நம்ம நாட்டில் வல்லான் வகுத்ததே வாய்க்கால், வசதி படைத்தவன் உருவாக்குவதுதான் சட்டம். எந்த ஆட்சி வந்தாலும் மாற்றம் இருக்காது. மாற்றம் இருக்காது. நன்றி சார். நன்றி, வணக்கம்.